வணக்கம். மன்னார்குடி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படும் தஞ்சை டெல்டா பகுதிகளில் மிக வளமான விவசாய பின்னணியை கொண்ட பகுதி. அதனால்தான் என்னமோ மிக நீண்ட காலமாகவே இது ஒரு தொழில் நகரமாக மாறவில்லை. விவசாயத்தை பாதிக்காதவாறு விவசாய வளத்தை பயன்படுத்தி வேளாண்மையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அடிப்படையாகக் கொண்டு மன்னார்குடியை எப்படி ஒரு மிகச்சிறப்பான தொழில் நகரமாக மாற்ற முடியும் என்பதற்கான ஒரு திட்ட வரைவை இந்த காணொளியில் நாம் வழங்க இருக்கிறோம். இங்கு கிடைக்கும் நெல், வைக்கல் மற்றும் பிற விவசாயப் பொருட்களை மூலப்பொருட்களாகக் கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் இத்திட்டம் வழிவகுக்கும். 1. அரிசி மற்றும் உணவு பதப்படுத்துதல். மன்னார்குடியின் முதன்மை பயிரான நெல்லை மையமாகக் கொண்ட தொழிற்சாலைகள் நவீன அரிசி ஆலை நெல்லை தரம் பிரித்து அரிசியாக மாற்றும் உயர்தர ஆலைகள். மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் அவல், பொரி, அரிசி மாவு, இடியாப்ப மாவு, புட்டு மாவு தயாரிப்பு அலகுகள் மற்றும் துரித உணவு தயாரிப்பு கூடங்கள். அரிசி சார்ந்த சேமியா நூடுல்ஸ், அப்பளம் மற்றும் வடகம் தயாரிக்கும் சிறு மற்றும் குறுந்தொழில் கூடங்கள். விவசாய கழிவு மேலாண்மை மற்றும் உப பொருட்கள். நெல் அரவைக்கு பின் கிடைக்கும் உப பொருட்களை கொண்டு வருமானம் ஈட்டுதல். தவிடு என்பது கழிவு அல்ல. இதை முறையாக பயன்படுத்தினால் கருப்பு தங்கமாகவும் மாற்ற முடியும். தவிடு எண்ணெய் பிரித்தெடுக்கும் ஆலை. எண்ணெய் நீக்கப்பட்ட தவிட்டை பயன்படுத்தி கால்நடை மற்றும் கோழித் தீவனம் தயாரித்தல் போன்றவை மூலம் நல்ல வருமானம் ஈட்ட முடியும். அடுத்த நெல் கழிவு இதை வைத்து ஊமிக்கறி மற்றும் எரிபொருள் கட்டிகள் பிரிக்கெட் தயாரிப்பு. கட்டுமானத்திற்கு தேவையான உமிட் சாம்பல் செங்கற்கள், ஆஷ் பிரிக்ஸ், பிளாக்ஸ். மூலம் மின்சாரம் தயாரிக்கும் அலகுகள், பயோமாஸ் பவர் போன்றவற்றையும் ஏற்படுத்தலாம். அடுத்த நெற்பயிர் கழிவு வைக்கோல் என்பது மாடுகளுக்கான உணவு மட்டுமல்ல. அதை வைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த மக்கும் தட்டுகள் மற்றும் கோப்பைகள், பயோபிளேட்ஸ் தயாரிக்க முடியும். வைக்கோல் கூழ் கொண்டு காகிதம் மற்றும் அட்டைப்பெட்டி, கார்ட்போர்டு தயாரித்தல், கைவினைப் பொருட்கள் உற்பத்தி என பலவற்றை வைக்கோல் மூலம் செய்ய முடியும். இதற்கான அலகுகளையும் ஏற்படுத்தலாம். 3. கால்நடை மற்றும் பால்வளத்துறை. பால் பதப்படுத்துதல். தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக இயங்கப்படும் ஒரு கூட்டுறவு பால் சங்கம் என்பது மன்னார்குடியில்தான். காரணம், இங்கே மன்னார்குடி சுற்றியுள்ள கிராமங்கள் அத்தனை வீடுகளிலும் மாடு வளர்ப்பு என்பது பிரதான தொழிலாகவே அமைந்து வருகிறது. எனவே பாலை மூலமாக கொண்டு பால் உப பொருட்களான பன்னீர், பாலாடை கட்டி, சீஸ், நெய், வெண்ணெய் மற்றும் பால்கோவா தயாரிக்கும் தொழிற்சாலை ஏற்படுத்த முடியும். இதன் மூலம் மாடு வளர்ப்புகளை அதிக அளவு ஊக்குவிக்க முடியும். அதோடு சேர்த்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக காளான் வளர்ப்பு கூடங்கள் அமைக்கலாம். 4. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள். உயிர் எரிவாயு நிலையம், பயோகேஸ் பிளான்ட். விவசாய கழிவுகள், குப்பைகள் மற்றும் கால்நடை கழிவுகளிலிருந்து மின்சாரம் மற்றும் மீத்தேன் வாயு தயாரிக்கும் நிலையங்கள் அமைக்கலாம். மற்றும் கருவேல மரங்கள் மற்றும் நெல் உமிகளை எரிபொருளாக கொண்டு இயங்கும் சிறிய அளவிலான அனல் மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்கலாம். 5. வணிகப் பயிர்கள் மற்றும் மாற்றுத் தொழில் வாய்ப்புகள். தென்னை நார் தொழிற்சாலை. பட்டுக்கோட்டை, பேராவூரணி பகுதிகளிலிருந்து தேங்காய் மட்டைகளை பெற்று நார் பொருட்கள், கயிறு மற்றும் கோகோபீட் தயாரித்தல் ஆலை. பாமணி ஆற்றுப்படுகைகளின் மண் வளத்தை பயன்படுத்தி வெற்றிலை சாகுபடியை விரிவுபடுத்துதல். அதிக நீர் தேவைப்படும் கரும்புக்கு மாற்றாக வாழை சாகுபடியை ஊக்குவித்து வாழைப்பழ ஏற்றுமதி, வாழைநார் மற்றும் தண்டு சார்ந்த சிறு தொழில்களை உருவாக்குதல். இவற்றின் மூலமும் வருவாய் பெருக்க முடியும். 6. எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருத்தி ஆலைகள். மன்னார்குடிக்கு அருகே பல கிராமங்களில் பருத்தி சாகுபடி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே பருத்தித் துறையை பயன்படுத்தி பருத்தி விதை எண்ணெய் ஆலை, கால்நடை தீவனமாக பயன்படும் பருத்தி புண்ணாக்கு உற்பத்தி, மருத்துவ பயன்பாட்டிற்கான பஞ்சு மற்றும் மெத்தை தலையணை தயாரிப்பு அலகுகள் உருவாக்கலாம். அதேபோல எண்ணெய் உற்பத்தி, 3ஆம் போகத்தில் எள், ஆமணக்கு போன்றவற்றை விளைவித்து செக்கு எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் ஆலைகளை அமைக்கலாம். 7. உள்கட்டமைப்பு மற்றும் பசுமை கட்டுமானம். மணல், செங்கல், சிமெண்ட் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் கோல்ட் ஃபார்ம் என சொல்லப்படும் இரும்பை மூலதனமாக கொண்டு வீடுகள் மற்றும் கட்டிடங்களை அமைக்கும் தொழிற்சாலை அமைக்கலாம். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மற்றும் விரைவான கட்டுமானத்திற்கு வழிவகுக்கும். மேற்கூறிய தொழிற்சாலைகள் மன்னார்குடி தொகுதியில் அமைவதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாவதுடன் உள்ளூர் இளைஞர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும். இது தொகுதியின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும். நன்றி.